புடிங்கம்மா, இத புடிங்கம்மா. என் மக, உங்க மருமக. ஆமா, என் மகதான் உங்க மருமக. நீ ஏமா அப்பாவையும் அம்மாவையும் தங்கத்துறை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச? வேற வழி. அவங்க போய் பேசலனா தங்கத்துறை காஞ்சனா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? இவங்க சொன்னா அவன் கேட்டுருவானா? கேட்ட உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவானா? ஐயோ என்னம்மா நீ! அந்த தங்குதுரை எத்தனைக்கு எத்தன் மனசாட்சியே இல்லாத மிருகம். இந்த புலி இருக்கே புலி, அது கூட பாவம் போனா போதுன்னு இறக்கத்தை காமிக்கும். ஆனா இவன் சொந்த தங்கச்சியே கொலை பண்ணவன், பெத்த அம்மா அப்பாவோட சாபத்தை வாங்கினவன். இல்ல மனோகரி, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல அவன் பாண்டியம்மாக்கா பேச்ச கேட்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. எந்த வகையில மணி அந்த மாதிரி நம்புற? ஏதாவது ஊர்ல கால மாடு கண்ணு போட்டுச்சா என்ன? இவ கேக்குறது கரெக்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் தங்கத்துறை மாதிரி மிருகத்தோட மனசுல மாற்றம் வரும். என் மனசுல தோன்றத நான் சொல்லட்டுமா? தங்கத்துறை தன்னோட முடிவுல திடமா இருப்பான். அம்மாவும் அப்பாவும் ஏமாற்றத்தோட தான் திரும்பி வருவாங்க. வந்துட்டோம். அம்மா, நீ சொன்ன மாதிரியே நானும் உங்க அப்பாவும் ஏமாற்றத்தோட தான் வந்திருக்கோம். சொன்னா புரிஞ்சுக்குவான்னு எதிர்பார்ப்போட போனோம். ஆனா அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். கௌரி, அவன் பேசுனது மத்தத கூட நான் மறந்துடுவேன், மன்னிச்சிடுவேன். ஆனா காஞ்சனாவ அன்னக்கூடி கூட அவன் சேர்த்து வச்சு பேசுனது என்னால மறக்கவே முடியாது. என்னம்மா சொல்றீங்க? அந்த கடங்காரி காஞ்சனாவும் எங்க அம்மாவும் ஒண்ணுன்னு சொன்னாளா? ஆமாம்மா, எனக்கு அன்னக்குடி முக்கியம்னா அவனுக்கு காஞ்சனா முக்கியமா? எனக்கு என்னமோ அவன் ரொம்ப நாள் வாழ்ற மாதிரி தெரியலம்மா. அவன் பேச்சு சீக்கிரமே அழிய போறாங்கிறத சொல்லாம சொல்லுது. இது உங்க வாயிலிருந்து வர வார்த்தை மட்டும் இல்லப்பா, ஊரே அவனை பத்தி இந்த மாதிரி தான் சொல்லுது. அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியுமா. எரியட்டும். அவ மட்டும் எரிஞ்சா பரவாயில்ல, அவனால திலகா வாழ்க்கை, அவ கையில இருக்கிற அவனோட குழந்தை வாழ்க்கைன்னு மொத்தமா எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன கேட்டா திலகா அதுக்கெல்லாம் அசரவே இல்ல. அசரவளா இருந்திருந்தா மாங்கல்யம் வேணாம் மாமியாரே போதும்னு வீட்டை விட்டு வந்திருப்பாளா? அதனால தங்கதுரை காஞ்சனா கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்றியா? நடந்தா நடந்துட்டு போட்டுமே. அந்த காஞ்சனாவ தங்குதுரை தூரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவ தெய்வத மாதிரி தெரியறா. அவளை பக்கத்துல வச்சு பார்த்தாதான் அவன் நிறை என்ன குணம் என்னன்னு அவனுக்கு தெரியும். ஹலோ, சொல்லுங்க. என்ன பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கா? நான் வர சொல்லியே. யார் ஒன்றும் தெரியல. சரி, அனுப்பி வைங்க, பார்க்கலாம். யாரு? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். அது இருக்கட்டும், யார் நீங்க? எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? என் பேர் கவிதா சார். சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்க கம்பெனில வேலை கேட்டு வந்திருக்கேன். என் கம்பெனிக்கு ஆள் வேணும்னு ஏதாவது கால் ஃபார் வந்துச்சா? இல்ல சார். இல்லைன்னா உங்க பேர்ல ஏதாவது லெட்டர் அனுப்பியிருக்கேனா?
அப்புறம் எதுக்கு வேலை கேட்டு ஃபைலை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன். எந்த நம்பிக்கையில ஃபைலை தூக்கிட்டு வந்திருக்க? அது போ வெளியில. என் முன்னாடி ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. போ, போயிட்டே இரு. சொல்லுமா. சித்து, கவிதா வந்தாளா? ஒரு நிமிஷம். யாருமா அந்த கவிதா? டேய் முட்டாள், அவ தாண்டா உன்னை காப்பாத்தினவ. அன்னைக்கு காரை கொண்டு போய் மரத்துல மோதினல்ல, அப்போ உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தது அவதாண்டா. என் பழைய கிளையண்டோட மக உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டான்னு சொன்னேனே, அது அவதாண்டா. பாவண்டா, அப்பா இல்லாத பொண்ணா இருக்கா, கூடவே வேலையும் இல்லாம இருக்கா. நீ ஏதாவது வேலை போட்டு கூட. இது அம்மாக்கு பண்ற ஹெல்ப்பா நினைச்சு பண்ணுடா. என்ன சொல்ற? என்னம்மா இது? அம்மா சொன்ன பின்னாடி அப்பீல் உண்டா? இப்பவே இந்த நிமிஷமே கவிதா பேர்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க சொல்றமா? கவிதாவை வேலைக்கு மட்டும் சேரு. அவ மெல்ல மெல்ல எதுக்காக வந்தாளோ அத பார்க்க ஆரம்பிச்சிருவா. கவிதா, ஐம் சாரி கவிதா. வாங்க, வந்து உட்காருங்க ப்ளீஸ். நீங்க யாருன்னே தெரியாம கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். ஐம் சாரி. அம்மா சொன்ன பின்னாலதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சது. ஃபைலா? எதுக்கு இதெல்லாம்? உங்க இனிஷியலை மட்டும் சொல்லுங்க. என்ன கவிதா நீங்க? எஸ் கவிதா சார். எஸ் கவிதாங்கிற பேர்ல இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாளைக்கு தேதிக்கு டைப் பண்ணுங்க. ஆமா, எஸ் கவிதா. சம்பளம் 25,000. போஸ்டிங் என்னன்னு கேக்குறீங்களா? என்னோட பர்சனல் செக்ரட்டரி. எஸ் கவிதா. இனிமே என்னோட பர்சனல் செக்ரட்டரி இவங்க தான். ரொம்ப பர்ஃபெக்டான நல்ல நேரம் தான். டைப் பண்ணிட்டு வாங்க. ஓகே. வந்ததும் உங்க பேரை சொல்லாம எங்க அம்மா பேரை சொல்லியிருந்தா இந்நேரம் ஆர்டர்ல சைன் பண்ணிருப்பேன்ல. சரி, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என் கம்பெனி ஸ்டாஃப். போதுமா? தேங்க்யூ சார். என்னது குங்குமம் எல்லாம் கீழே கொட்டிருக்கு? கால்ல மிதிப்படுறதுக்குள்ள கையால எடுத்து குப்பை தொட்டில போடாம தோட்டத்துல கொண்டு போய் போடு. எடு. கவிதா அங்க காலை வச்ச நேரம் இங்க உன் கை குங்குமத்தை மிஸ் பண்ணுதா? மிஸ் ஆகட்டும். உன் மிஸ்ஸஸ் போஸ்ட் மிஸ் ஆகட்டும். நீ மீண்டும் மிஸ் ஆகணும். என் மகனால என் ஆள் கவிதா மிஸ்ஸஸ் ஆகணும். ஆக வைப்பேன்.